திருச்செந்தூரிலிருந்து சென்னை வருகின்ற அந்த புகை வண்டி 800 பேசஞ்சர்ஸோட கிளம்பிச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. கடும் மழை. புகை வண்டி புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வைகுந்தபுரத்தில் நிறுத்திட்டாங்க. இரவு முழுக்க மின்சாரம் இல்லாமல் 800 பயணிகள் அந்த வண்டியிலே இருந்தாங்க. காலை புலர துவங்கியது. அங்க பக்கத்திலே இருந்த ஒரு சின்னஞ்சிறு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயர் புதுக்குடி மேலூர் என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர். வெறும் 30-40 வீடு இருக்கிற சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமமே கஷ்டத்துல இருக்கு. அவன் வாழை பயிர் வச்சிருக்கான். வாழை முழுக்க முழுகிடுச்சுன்னா ஒன்றுத்துக்குமே பயனில்லை. முழுக்க முழுகிடுச்சு வாழை. அவனுக்கே வீட்டில் வந்து ஃபியூவல் இல்லை, கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா ஐயோ ட்ரெயின் நிற்குது, ராத்திரியிலேருந்து நிற்குது போல இருக்கு. ஐயோ பாவம் பிள்ளைங்கள்லாம் என்ன கஷ்டப்படுன்னு ஊரில் இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து உங்கள் வீட்டில் என்னப்பா இருக்கு? கொஞ்சம் வெங்காயம் இருக்குது கொடு. உன் வீட்டில் என்ன இருக்கு? கொஞ்சம் அரிசி பருப்பு கொடு. உன் வீட்டில் என்ன இருக்குது? அண்டா தான் இருக்குது, அண்டாவை கொடு. உன் வீட்டில் என்ன இருக்கு? அடுப்பு இருக்கு. அத்தனை பேருங்க, கிராமத்தில் இருந்த அத்தனை குடும்பங்களும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சமையல் செஞ்சு அந்த ட்ரெயின்ல இருந்த 800 பேருக்கு 5 வேளை சாப்பாடு போட்டிருக்காங்களே. எங்களுக்கு நாளை விருது கிடைக்கும், சென்னை புக் ஃபேரில் இதை பற்றி பேச, அதுக்காக அவங்க செஞ்சாங்க. சார் இது வரு விருந்து இல்லை சார், இது தானா வந்த விருந்து இல்ல, இவர்களாக தேடி போய் கூப்பிட்டு கொண்டு வந்த விருந்து. அந்த விருந்தோம்பல் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அது நம்முடைய ரத்தத்திலே இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய விதைகளிலே அது இருந்திருக்கிறது. அதனால் தான் வள்ளுவன் இந்த குறளை எழுதி இருக்க முடியும். செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான். இவனே போய் கூட்டிட்டு வருவான். அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா இந்த மண்ணில் என்ன கிடைக்கும்னு தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் அவன் நல்ல விருந்தாளி மாதிரி சௌரியமா இருப்பாயா என்று வள்ளுவர் சொல்லி இருப்பது இது பிராக்டிக்கலா இல்லைன்னு யாரோ சொல்ல முடியும். ஆனா இப்ப நடந்திருக்குது. அதுதான் திருக்குறள். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரையில் இந்த குறளினுடைய பொருளே நமக்கு புரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அது கூட ரொம்ப முக்கியம். அந்த ஊர்ல ஒரு அம்மா வாசுகின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. அங்க டிவி கேமரா போய் கேட்பாங்க இல்ல, முகத்துக்கு நேராக அந்த அம்மாவுக்கு அந்த கேமராவை எப்படி ஃபேஸ் பண்ணோம், அந்த மைக் அதெல்லாம் தெரியலைங்க. அதுக்கு அது நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆள் மைக்கை வச்சுட்டு பின்னாடியே போறாரு. உங்க ஊர்ல எப்படிலாம் நடந்திருக்கு, நீங்க விருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆமா அப்படின்னு போயிட்டே இருக்கு. அந்த அம்மா என்ன படம் எடு, அப்படி அப்படி கொஞ்சம் இன்னும் நல்ல லெஃப்ட் என்னோட ப்ரொஃபைல் இந்த அதெல்லாம் தெரியாதுங்க. அது போயிட்டே இருக்காது. கேமரா பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடந்தா என்ன பண்ணுங்க? சில சமயம் கேள்வி கேட்குறவங்களை என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியும். ஒரு தடவை நடந்ததே நமக்கு முடியல. சென்னையில் வந்ததே நம்ம மறக்க முடிஞ்சதா? அது நாங்கள் இங்கே பட்டிமன்றம் பேசணும் ஒரு 4 நாள் முன்னாடி. அன்றைக்கே அதுதான் பாதி நீச்சலில் தான் வந்தோம். திரும்ப வந்துருமோன்னு எவ்வளோ பயமாக இருக்கு. அவர் கேட்குறாரு கேமரா வச்சுட்டு மைக் வச்சு, திரும்பவும் வந்தா திரும்பலாம் வர வேணாம் தம்பி, அப்படி வந்துருச்சுன்னா திரும்பவும் சமைச்சு போட போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு போயிடுச்சு. அது என்ன மனசுங்க? அது என்ன மனசு? அது ஒரு தடவை செஞ்சதே ரொம்ப ஜாஸ்திப்பா, இனிமேலாம் வராது வரும்னு சொல்லாது. அப்படி கூட சொல்லலை, வர வேணாம், வந்தா திரும்ப நாங்கள் செஞ்சுப்போம், நாங்கள் தான் இருக்கோமேங்குது. அது என்ன பெரிய காசு வச்சிருக்காது. சரி, என்ன மனசு சார் அது? இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையில சந்தித்திருக்க கூடும். அப்படி சந்தித்ததனால் தான் இந்த குறளை எழுத முடிந்தது. ஒண்ணுமே வேணாம் சார், இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால புரிஞ்சுக்க முடியலையா? இளைஞர்கள் சொல்லலாம். சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்களுக்கு, ஒருத்த கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க. அவன் முடிவு பண்ணிட்டான், நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்கு. அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்றான். இந்த மாதிரியான ஆட்கள் அப்பவே இருந்திருக்காங்க. நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்குன்றான் ஒருத்தன். அவன் என்னென்ன செய்வான்? அதில் சிறிதெல்லாம் கேட்டால் நமக்கே பக்கு பக்குன்னு, ஏன்னா நாமே அந்த கேட்டகரியில் வந்துடுறோம். இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. எவ்வளவு சமயம் நாம் திடுன்னு ஒரு ரூமுக்கு போவோம். இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன்? நடந்திருக்கா இல்லையா? செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா? ஆண்களுக்காதுங்க இந்த பேக்கெட் இருக்கு, இல்லை புண்ணியம் பண்ணுவாங்க, அதில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு நல்லாவும் வச்சுக்கிறாங்க, அதை ஒத்துக்கணும். சில சமயமாவது ஆண்களை நம்ம ஒத்துக்க தானே வேண்டியிருக்கு. கரெக்டாக வச்சுக்கிறாங்க. பெண்களுக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு சங்கீத கச்சேரி நடந்துட்டு இருக்குங்க. முதல்லயே ஒன்லி 27 டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாரும் செல்போனை சைலண்ட்ல போடுங்க.
அப்பதான் அந்த அம்மா சாங்குது. உடனே ஒரு அம்மாவோட செல்போன் அடிக்குது. முருகா என்று அழைக்கவா, முத்து குமரா என்று அழைக்கவா. இந்த அம்மாவுக்கு ஸ்ருதி போயிடும் அதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாட்ட, மா சைலண்ட்ல போடுமா, மா சைலண்ட்ல போடுமா. சைலண்ட்ல போடலாங்க, செல்போன் எங்கன்னு தெரியல. ஏன்னா அரை இருட்டு. அந்த அம்மா இந்த பெருசுக்கு ஒரு பேக் வச்சிருக்கு பாருங்க, நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பேக்ன்றது ஆமை சுமந்த ஓடு மாதிரி எங்களுக்கு, அதை விட்டு எங்கேயுமே எங்களால் வாழவே முடியாது. இந்த பேகை பிரிச்சு அதுல என்னென்ன இருக்குன்றீங்க. ஒரு 4 மாசம் முன்னாடி வாங்கின மருந்து இருக்கு, அது எக்ஸ்பயர் ஆகி ஏற்கனவே 3 மாசம் ஆயிடுச்சு. ஆனா உள்ள பத்திரமா வச்சிருக்கு. எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பொட்டு, ஒரு பவுடர், ஒரு சீப்பு, 4 சேஃப்டி பின்னு, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் வச்சிருக்க. ஆனா எந்த அவசரத்துக்கு நீங்க என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்காது. அதுதான் எங்க ஹேண்ட்பேக். இந்த அம்மா அதுல செல்போனை புதைச்சிருக்கு. இப்ப இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள எடுத்து முடியல. எவ்வளவு தடவை தேடுறவங்க கையில வச்ச உப்பு டப்பாவை திறந்தோம் தானே, உப்பை போட்டோம் தானே, மூடி எங்க போச்சு, எங்கேயா போச்சு மூடி? வீடு முழுக்க தேடுது அந்த அம்மா. ஏன்னா உப்பை திறந்து வச்சா என்ன ஆகும், அந்த விஷயம் தெரியுமா தெரியல, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. உப்பை திறந்து வச்சா அது மாய்ஸ்சர் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டா கெட்டு போகும். மூடி எங்கம்மா, மூடி எங்கம்மா? எப்படிங்க ஷூவுக்கு பக்கத்துல மூடி இருக்கு? தானா அந்த மூடிக்கு கால் முளைச்சு நடந்து போயிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா மேலேயே தேடுவோம். நான் கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டும்னு 10 நிமிஷம் சொல்றேன். ஆண்கள்லாம் ஆஃபீஸ் கிளம்புறாங்கல்ல, கிளம்புறீங்களா, வீட்டுல இருந்தே வேலை செய்றீங்களா, போறாங்கல்ல, எடுத்துட்டு போக வேண்டியது 4 பொருள் தானே. டிஃபன் பாக்ஸ் அநேகமா அதை கூட்டிட்டு அந்த ஆள் வேற தான் சாப்பிட்டுருப்பாரு, இருந்தாலும் வரும்போது சுத்தமா வரும் ஒரு மரியாதைக்காக. ஹெல்மெட்டு, வண்டி சாவி, செல்போன், 4 பொருள் தானே. பர்ஸ் 5 பொருள். எந்த ஜென்மத்திலேயாவது 5 பொருளை எடுத்துட்டு படி இறங்கியிருக்காரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்கேருந்து போடுன்ற அந்த அம்மா சந்தோஷமா ஹெல்மெட்டை மேலேருந்து போடுது. எப்படிங்க இவ்வளவு மறதி வருது நமக்கு? பேசிக்க நல்லா தெரியுங்க அவரை, ரொம்ப நாள் அவர் தெரியும் எனக்கு. அவர் ஏன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், என்ன மறந்துட்டீங்க, எப்படிங்க உங்களை எப்படிங்க கட்டாயம் மறந்துட்டான், யாருன்னு தெரியல. சில பேர் அதோட மரியாதையா போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க. யோ அது தெரியாம தானே எனக்கு கஷ்டப்பட்டு. என் பேர் என்னன்னு சொல்லுங்க. பெரிய ஜவஹர்லால் நேரு, இவர் பேரை யாருமே மறக்காம இருக்கிறதுக்கு. என் பேர் என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்குல்ல. இதெல்லாம் பரவாயில்லைங்க. அலுவலகத்தில் போய் அந்த முடிச்சிட்டீங்களா அந்த வேலையை? ஐ finished it yesterday itself, send it to me. அந்த ஃபைல் மாத்திரம் காணாம. உலகத்தில் இருக்கு, நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் பத்திரமா இருக்கும். நேற்றுக்கு ஒரு ஃபைல் வச்சால அதுதான் காணாம. எப்படி எவ்வளவு மறதி இல்லை. வள்ளுவர் சொல்றாரு, நீ விளங்க மாட்டேன்ற. சில சமயம் கடுமையா பேசுறாரு, சில சமயம் பஞ்சில ஒத்தினா மாதிரி பேசுவாரு, சில சமயத்தில் சவுட்டி கலைவர் கோபமா பேசுறாரு. நீ விளங்காம போவன்னு நம்மள சொல்றாரு. எப்போ இந்த மறந்து சுத்தி சுத்தி தேடினாக்க, நெடுநீர் மறதி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன்டர். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் வள்ளுவத்துல. அவர் சொல்றதுதான் ஆர்டர். நீங்க ஒன்ன தூக்கி ஒன்னெல்லாம் போடவே முடியாது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகுன்ற அந்த மொழியை வள்ளுவத்துல நீங்க தான் முதல்ல அங்கதான் பார்க்க முடியும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணுதான் முதல்ல. நீங்க நான் சொன்னேன்ல, கொஞ்சம் டீவியேஷன் தான், பட் நான் சொன்னேன்ல, ஒரு குறளை நீங்க படிக்கிற போது விளங்கிக் கொள்வது வேறு, காலம் வளர வளர அதனுடைய டைமென்ஷனே மாறிடும். இந்த குறள் எடுத்துக்கீங்க, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும். வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் ஞானம் என்று எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாம் எழுத்தில் தானே இருந்தது. சொல்லுங்க, எழுத்தில் தானங்க இருந்தது. அது வேதமாக இருக்கட்டும், தமிழில் வள்ளுவத்துக்கு முன்னே வந்த தொல்காப்பியமாகட்டும், அகத்தியமாகட்டும், எல்லாமே எழுத்துல தானே இருந்தது. ஆனா வள்ளுவர் எழுத்தை பின்னால் போட்டது மாத்திரமல்ல, எண்ணை முன்னால் போட்டு எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப and the others including அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் நடுவராகவும்,
மற்ற பேச்சாளர்களும் பட்டிமன்றம் நடத்தினார்கள் என்ன அர்த்தம்? அவருக்கு தான் முதலிடம், ஏனைய பேச்சாளர்களுக்கு ரெண்டாவது இடம். அப்படிதானங்க? எண் என்ப ஏன எழுத்தன்பன அர்த்தம். எண்ணு தாண்டா, நம்பர் தாண்டா ஃபர்ஸ்ட். எப்படி சொன்னாரு அவர் காலத்துல? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் அஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். மொத்த கம்ப்யூட்டருமே எண்களால் மாத்திரம்தான் இயங்குகிறது. அது ஒரு ரெண்டே. இதெல்லாம் வள்ளுவருக்கு கம்ப்யூட்டரை பத்தி தெரியுமான்னு தெரியாது. ஆனா எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நுண் பார்வை அவருக்கு ஏதோ இருந்திருக்கிறது. கம்ப்யூட்டர் தெரியாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது, ஆனா இதெல்லாம் டூல்ஸ் தான். அதற்கு கீழே இருக்கிற அவருடைய விவேகம், விஸ்டம்னு சொல்லுவோம் இல்ல, மெய்யியல் அறிவு வள்ளுவருக்கு இருந்த காரணத்தினாலதான் என்ன முதல்ல போட்டாரு. நம்பர் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை விட வாழவே முடியாது. எல்லாமே எண்டா இனிமே அப்படிதான் இருக்க போகுது. இதை ஏதோ ஒரு விதத்துல வள்ளுவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறப்போ ஆச்சரியமா இருக்கு. அதனால அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அந்த குறளுக்கு திரும்ப போலாம். நெடுநீர், நெடுநீர்னா என்னங்க? நெடுநீர்னா என்ன? ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு. நெடுநீர் 5 நிமிஷத்துலயே முடிச்சிடலாங்க. அந்த புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்திருக்கு, பாவம், அதை நான் தப்பா சொல்லல, நல்ல பொண்ணு. நீங்க சாம்பார் வச்சா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம். முன்னாடியே பருப்பு இருந்ததுன்னா 10 நிமிஷம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்கு. அந்த பொண்ணோட அம்மா சொல்லிருக்கு, ரொம்ப நல்லா சமைப்பாங்க, பீட்சா, பர்கர், பாஸ்தாலாம் செஞ்சா ஊரே மணக்கும். சாம்பார் வைமா, நமக்கு அதானே பிடிச்சிருக்கு, சாம்பார் வைமா. நம்ம உள்ள போகிறதுக்கு நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்ன உங்க அம்மா பின்னாடியே வந்து வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிடுமோ. இந்த அம்மா ஹால்லேயே உட்காந்துருக்கு பக்கு பக்குன்னு. வீட்டுக்காரருக்கு பசி. அவரே போய் கேட்க மாட்டாரு வீட்டுக்காரன், ஆயிடுச்சுன்னு கேளு, ஆயிடுச்சுன்னு இருக்கு, பொறுமையா இப்போ தானே சாம்பார் வச்சுட்டு 3.25 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ணு வெளியில வரல, சாம்பார் தாளிக்கிற வாசனையும் வெளியில வரல. சாம்பாரை வச்சதோ எதை வச்சதோ யாருக்கு தெரியும்? அப்போ 25 நிமிஷத்துல செய்ய வேண்டிய ஒண்ணுத்த 3.25. நம்ம பையன் படிக்கிறானே எப்படின்றீங்க? 7 மணி நேரம், 7 hours ஐ ஸ்டடிடுறா மச்சான் அப்படிமா. எவ்வளோடா படிச்சிருக்க? 1.25 பக்கம் படிச்சிருக்கான். அதுவே இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அவனுக்கு. இதுதான் நெடுநீர், ப்ரொக்ராஸ்டினேஷன். தள்ளி தள்ளி போடுறது, தள்ளி தள்ளி போடுறது. முக்கியமான விஷயத்தை நம்ம எவ்வளவு பேர் தள்ளி போடுறோம்? டாக்டர் சொல்லியிருக்காரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும்னு. அந்த அம்மா என்ன சொல்லுது? பார்த்துக்கலாம், திரும்ப திரும்ப அப்படித்தான் வந்து அதே சொல்லும். இது தள்ளி போடுகிற விஷயமா? இது ப்ரொக்ராஸ்டினேஷன். அதுதான் நெடுநீர்னு சொல்ற. நெடுநீர், மறதி. இப்ப நான் சொன்னேன் அதுதான் மறதி. சொல்லுமே, நாங்கள் இப்போ நிறைய பேப்பர்ல ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். முக்கியமான டாபிக் நிறைய ப்ரிப்பேர் பண்ணல, ராத்திரிலாம் முழிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்டிலே விட்டு ட்ரெயின் இருக்கு. அப்புறம் என்ன பயனதுல? மறவி, மறந்து போறது. நெடுநீர், மறவி, மடி. மடினா ஒண்ணு இல்ல, சோம்பல். சிம்பிளா சொல்ல போனா சோம்பல். பார்த்துக்கலாம்டா மச்சான், அப்புறமா வரும்போது. இதுதான் சோம்பல். நெடுநீர், மறவி, மடி, துயில். துயில்னா நீங்க சரியா ராத்திரி படுத்து காலையில மட்டும் தூங்குறீங்களே, அந்த துயில் தேவை. சில பேர் 2 மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது, 2 மணிக்கு தான் படுக்குது. அது மட்டும் போன்ல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நாம ஒரு கண்ணாடியை போட்டுட்டு 2 வெளிச்சத்துக்கு நடுவில் பண்ணாலே நாம கல்ச்சருக்கு பதிலாக வல்ச்சர்னு அடிச்சுட்டாங்க. கல்ச்சர் அடிக்க பதிலாக வல்ச்சர்னு அடிச்சுட்டான். இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம், வெளிச்சம் வேணாம், போர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு இருக்கு. ஒரு தப்பு இல்லை. 3 மணிக்கு தூங்குது, காலையில் எப்போ எந்திரிக்குது? ஏர்லி மார்னிங் 11 o'clock எந்திருக்கு. இந்த துயில், அதாவது முறையில்லாத நேரங்களில் தூங்குகிற துயில். அதான் சொல்றாரு, நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலை. நீ கெட்டு போறவன் இதுதான்டா செய்வான்ற கொடுமையா பேசுவார் சில சமயம். இப்போ இந்த குறளுக்கு பொருள் புரியணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க 13 வயசுல 14 வயசுல புரியவே புரியாது. ஆனா 13 வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்களுக்கு ஆச்சு வைங்க, கட்டாயம் இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மறதியிலிருந்து எப்படிங்க வெளில வருது? ஐ எம் ஃபர்கெட்டிங் எவ்ரிதிங், வாட் ஷுட் ஐ டு? ஃபோக்கஸ். எது செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காதன்றார். நான் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரமே நீ செய்ய ஆரம்பிச்சுட்டு. சில பேர் நிதானமா, சில பேர் கல்யாணம் எல்லாம் முடிச்ச அப்புறமா, நான் மச்சான் இந்த மேட்ரிமனிலேயே நான் போயிருக்க கூடாதுடா மச்சான்,
இந்த மேட்ரிமனிலே நான் பதிவு, இன்னொரு மேட்ரிமனி நல்லா இருக்காண்டா, எல்லாத்துலேயும் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்கு, எல்லாத்துலேயும் அதே தான் இருக்கு. இவன் திருமணம் முடிஞ்சப்பறம் சொல்கிறான், அந்த மேட்ரிமனில நல்ல நல்ல ப்ரொஃபைல், திருமணம் ஆயிடுச்சுடா, நிதானமாக கவலைப்படுவான். வள்ளுவர் சொல்கிறாரு, டே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு, இழுக்கு, இட்ஸ் பிலோ யுவர் டிக்னிட்டி. என்ன அது அவரோட சொல்ல பாருங்களேன், இழுக்கு. நல்ல யோசி ராஜா, நல்ல யோசி, இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவாளா, நம்ம அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா, எவ்வளோ நாள் வேணா எடுத்து யோசி. ஆனால் யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன்னா மச்சான் அவ்வளோதான், போய்கிட்டே இரு, பாதியில் ரிட்டர்ன் வராதுன்ற. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வள்ளுவம் தங்கத்தட்டிலே வைத்து நமக்கு கொடுக்கிற மாபெரும் பெட்டகமாக இருந்திருக்கு. அதனால்தான் வள்ளுவம் அல்லது வள்ளுவத்தை ஒத்த நூல்கள், அதை கற்பிக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் நம்முடைய குரு நிலையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு முன்னே பணிந்து வணங்கி நமக்கு தேவையான அறிவு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடையரே கல்லாதவர், நீ கடைநிலையில் இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். வள்ளுவத்திலிருந்து தொடங்கி இன்றைய எழுத்தாளர் வரை எத்தனை நீண்ட பயணம் பாருங்க, எத்தனை நீண்ட பயணம். ஆனா எனக்கு தெரிந்தவரை வள்ளுவம் மாதிரியான பேர் இலக்கியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எந்த மகத்தான எழுத்தாளனும் தமிழில் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது இருக்கும் மனசுக்குள்ள, நான் படிச்சிருக்க மாட்டேன் கான்சியஸ், ஆனா மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர்னு வள்ளுவர் சொல்றார். என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர், இது எவ்வளவு சத்தியம் இல்ல, காலங்களை கடந்த சத்தியம் இல்ல இது. எத்தனை வீடுகளில் அந்த 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 பேர்டனை பெண்கள் மாத்திரமே சுமக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆளு வேலைக்கு போல, இந்த மாதிரி வேலைக்கு போகுது, அதுவே ஒரு பேர்டன். அதோட அவன் விட்டானா போய்கிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கான், கடைக்கு போய்கிட்டே இருக்கான். உடம்பு சரியில்லாமல் போகுது, அவனுடைய மருத்துவத்தை இந்த அம்மா தான் கவனிக்கணும், அவனையும் இந்த அம்மா தான் கவனிக்கணும். நீ ஹாஸ்பிட்டல் அவனை வச்சு பார்க்கும்போது இந்த அம்மா வேலைக்கு போக முடியாது. எத்தனை விதத்திலே அவன் ஒரு சுமையாகி போகிறான். அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு, என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவன். நீ விஷத்தை நீயே சாப்பிட்றடா தம்பி, யாராவது விஷம்னு உனக்கு கொடுத்தா நீ அதை சாப்பிடுவியா? ஆனா நீ சாப்பிடுறியடா தம்பி, என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பர். அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ விஷத்தை கூட சாப்பிடலான்ட்டு. நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, கள்ளுண்பவனை நீ நஞ்சுண்டவன் என்று சொன்னவர் இன்னொரு இடத்திலே என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர் சொல்றாரு, இன்னொரு இடத்துல நீ விஷத்தை கூட சாப்பிடுன்ட்டு. எப்ப சொல்றாரு தெரியுமா? பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர்னு சொல்லி, வேண்டுபவர்னு சொல்லிட்டார். அது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், விஷத்தை கொடுக்குறான் அந்த ஆள், அவ்வளோ நல்ல ஆளாம், விஷத்தை கொடுக்குறான். நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் என்ன சொல்லி செய்வாரா? விஷத்தை சாப்பிட்டுருவாருன்னு வள்ளுவர் சொல்றார். சாப்பிடுவாங்க, சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. தெரியுண்டா டே, உங்களை பத்தி எனக்கு தெரியுண்டா, நான் டவுட்ல தான்டா வந்தேன் பாரு, வீடியோ கேமரால கூட எடுத்துட்டேன் பாரு மச்சான், நேர போலீஸ் அப்படித்தானே சொல்லுவோம். நாகரீகம் விரும்பி நஞ்சை உண்போமா? எனக்கு இந்த குரல் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த குரல் இதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. அகமதாபாத்தில் ஒரு பட்டிமன்றம், எங்கள் ஐயாவோட நாங்கள் போயிருக்கோம். அங்கே தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குங்க, குஜராத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அங்கே போனவர்கள். அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே தவிர தமிழ் சாப்பாடெல்லாம் அவங்க விட்டு விலகிட்டாங்க. நாம் நம்மளை மாதிரி இட்லி வடை போண்டா சாம்பார் அதெல்லாம் அதுலேருந்து விலகிட்டாங்க அவங்க. அதில் ஒரு ரொம்ப வறிய குடும்பம், ஏழை குடும்பம். ஐயாவை பார்த்து கை கூப்பி, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அந்த அந்த ஆண் குடும்பத் தலைவர் கேட்டுட்டார். எங்கள் ஐயா வந்து அவர் தர்மதான பிரபு, அவர் வருகிறோம் நாளைக்கு வரோன்ட்டார். அந்த வீட்டுக்கு போனால் டேபிள் சேர் இல்லை, இவருக்கு வந்து தரையில் உட்கார்றது கஷ்டம். பார்த்த உடனே நான் ராஜா சார்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிறோம், தரையில் உட்கார முடியாது. அவர் சொல்ல, நான் உட்காருவேன்னு, உட்கார முடியாது அவருக்கு, நான் உட்காருவேன்னு உட்காந்துட்டார் தரையில். அப்புறம் அவங்களுக்கு வந்து இலையெல்லாம் கிடையாது, ஒரு பிளேட்டு மாதிரி அலுமினிய தட்டு தான் இருந்தது. அதை வச்சு இவ்வளவு தடியாக ஒரு சப்பாத்தி, இந்த குஜராத்காரங்க தான் அதை சாப்பிட முடியும், சப்பாத்தியை கொடுத்துட்டு அவருக்கு அப்படியே எண்ணெயில் மிதக்கிற உருளைக்கிழங்கு
கிரேவி. அதை கொண்டு வந்து அந்த அம்மா போடு போடு போடுன்னு போடு. அதை பார்த்தாலே நமக்கு வயிறு சரியில்லாமல் போகும். சாப்பிட வேணாம், பார்த்தாலே நமக்கு முடியாது. நாங்கள்லாம் பேக் அடிச்சிட்டோம், நல்லா இருக்குங்க, அப்புறம் கூட சாப்பிட்றோம். எங்கள் நடுவர் வந்து நல்லா சாப்பிட்றாரு. விடு, வெய்மா வெய்மா. நான் சொல்கிறேன், ஐயா நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம், உடம்பு கேட்டு போகிறோம். இருமா, நீ நல்லா இருக்கு, நீ வெய்மா. வீட்டுக்கு திரும்பி போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை. வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு திரும்பி போகும்போது அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. நாங்கள் உடனே சும்மா இருப்போம்மா, நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட, வீட்டில் அப்படி தானே சொல்லணும். சொன்னோம் இல்லையா உங்ககிட்ட, சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம்ல, எதுக்கு ஏன் சாப்பிட்டீங்க? அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் சாப்பிட்டீங்க? நான் சாப்பிடல, நான் அந்த வீட்டுக்காரம்மாவை அந்த ஆள் போட்டு அடிச்சிருப்பான்டான்னு அவர் சொன்னார். அந்த அம்மாவுக்கு அதுதான் செய்ய தெரியும், வேற எதுவும் செய்ய தெரியும். சோறெல்லாம் செய்யறதுக்கு பழக்கம் விட்டு போச்சு. அதுக்கு தெரிஞ்சது அது செஞ்சது. நான் சாப்பிடலன்னா இவன் போட்டு அடிச்சிருப்பான். ஒருத்தவங்க வராங்கன்னா உனக்கு வைக்க தெரியாதா, ஆக்க தெரியாதான்னு அடிச்சிருப்பான். அதுக்காக தான் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னு தெரிந்த பிறகும் இன்னொருவர் துயரப்படக்கூடாது என்று சாப்பிட்டால் அது நஞ்சை சாப்பிடுவது மாதிரி தானே. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தகு நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்ற குறளுக்கு பொருள் புரியணும்னா இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க சந்திச்சிருந்தாதான் அந்த குறளுக்கான பொருள் புரியும். அப்போ குறளிலிருந்து வாழ்க்கையை அறிவதல்ல, வாழ்க்கையிலிருந்து குறளை புரிந்து கொள்ளுவது என்ற எல்லைக்கு நம்ம இட்டு செல்லுவது தான் திருக்குறள். அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரை இருக்கிற படைப்பாளிகள் நமக்கு குருவாக ஞானத்தை சொல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஜெயமோகனுடைய அபாரமான ஒரு சிறுகதை, அதோடு நான் என் பேச்சு நிறைவு செய்ய போகிறேன். ரொம்ப பிரீஃபாக சொல்லிடுறேன், அந்த கதையை நீங்கள் தான் படிக்கணும். இங்கே அந்த கதை இருக்குன்னு நான் திறந்து ஜன்னலை திறப்பேன், வாசலை நான் திறப்பேன், நீங்கள் தான் உள்ளே போகணும். அருமையான ஒரு கதை. ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு எப்போ பார் தற்கொலை நினைவு. எந்நேரமும் தன்னுடைய தற்கொலையை விதவிதமாக கற்பனை பண்ணி பார்க்குறான். நான் தற்கொலை பண்ணி என் உடல் விழுந்து கிடக்கிற இடத்திலே மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும்னு ஒரு ஆசை. இப்படி ஒரு ஆசை ஒரு ஆளுக்கு இருக்குமா? அவனுக்கு இருக்கு. விதவிதமாக கற்பனை பண்றான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் சொல்றாங்க, சார் நீங்க உள்ள கதவை தாப்பா போட்டுட்டா நாங்க வெளியில இருந்து திறக்க முடியாது சார். உங்க மனம் என்பது ஒரு கதவு, நீங்க தாப்பால நீக்கினாதான் வெளியில இருந்து நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த மன சோர்வு இருக்கிறவர்களுக்கு அவங்க மற்றவங்களை தன்னுடைய மனசுக்குள்ள வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, மனநலம் என்னும் நலனுடைமைன்ற வார்த்தையை சொல்றாரு. மனநலம்ன்ற சொல்லு வள்ளுவர் காலத்துல இருந்து இருக்கு. மென்டல் ஹெல்த் இன்னைக்கு சொல்றோம்ல, அந்த சொல்ல அங்கே வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இந்த கதையில மருத்துவர்கள்லாம் யூ ஹேவ் டு கோஆப்ரேட், பட் ஹி இஸ் நாட் ஏபிள் டு கோஆப்ரேட். அவன் திரும்ப திரும்ப தற்கொலை நினைவிலேயே இருக்கான். சரி, நியூரோலஜிஸ்ட் கிட்ட போறாங்க. நியூரோலஜிஸ்ட் சொல்றாரு, இது கொஞ்சம் உங்க நர்வ்ஸில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. எல்லா டாக்டர் கைவிட்ட உடனே இந்த ஆள் தற்கொலை பண்ணுதுன்ற முடிவுக்கு போயிட்டான். முடிவு போயிட்டு எங்க இடத்துல தற்கொலை பண்ணலான்னு தேடுறான். இது கூகுள் எவ்வளவு விதத்தில் நமக்கு உதவி செய்கிறது பாருங்க. தேடுறான். மழை அதிகமா இருக்கிற இடம் ஆகும்பேன்னு ஒரு இடம் இருக்கு, மேங்களூருக்கு பக்கத்துல, கர்நாடகாவில். அந்த இடம் தான் சிறப்புஞ்சி ஆஃப் சவுத் இந்தியா. மிக அதிகமாக தென் இந்தியாவில் மழை பொழிகிற இடம் ஆகும்பே. அங்க போய் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அங்க போயிட்டான். அந்த இடத்துக்கு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கான். ரொம்ப மழை கொட்டிட்டே இருக்கு அந்த ஊர்ல, சுவரெல்லாம் நனைஞ்சிருக்கு. அந்த தங்கியிருந்த லாட்ஜில் ஒரு படம் ஒட்டியிருப்பான். ஹோட்டல் ரூம்லலாம் ஒரு படம் வச்சிருப்பான். அந்த ஊருக்கு என்ன சிறப்போ அதை படமாக வச்சிருப்பான். அந்த ஊர்ல என்ன சிறப்புன்னு வச்சிருந்தான்னா ஒரு ராஜ நாகம், அதை படமாக வச்சிருக்கான். இவன் கேட்குறான், ஏன் பாம்பு படுது? இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியே ராஜநாகம் தான். இங்கே கோப்ராவுடைய விஷத்தை எடுத்து அதை மருந்தாக தயாரிக்கிற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இவன் நம்மால் தான் ஏற்கனவே தற்கொலைக்கு ரெடியான ஆள் இல்லை, நாகத்தால் தீண்டி இறக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை வந்துச்சு. உடனே பாம்பு நடமாட்டம் எங்கே இருக்குமோ அந்த இடமா போய் உட்காந்துக்கிறாரு. ஆனால் ஒன்றும் வரல. நம்ம நினைச்சா எதுவுமே வராது, நினைக்காத போதும் வரும். ரொம்ப நேரம் தவம் கிடந்த பிறகு ஏதோ ஒரு ஊந்து போற மாதிரி இருக்கு. காலில் சுரீர்னு ஒரு சின்ன வலி, ஒரு இனிய வலி. அது வலியா அல்லது அது இனிமையான தெரிந்து கொள்ள முடியாத அளவு இனிய வலி. காலை பார்த்தா 2 சின்ன பொட்டு இருக்கு. இப்போ அவன் நினைச்சு வந்தது நடந்துருச்சு. அந்த உடல் அப்படியே கடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இதுதான் கதையினுடைய முதல் பகுதி. இப்போ கதையினுடைய 2வது பகுதிக்கு வருவோம். அவன் திரும்ப ஆகும்பேக்கு 7 வருஷம் கழிச்சு திரும்பி வரான். 7 வருஷம் கழிச்சு திரும்பி வரான். ஊர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனா இவன் ரொம்ப மாறிட்டான்.
இவன் பயங்கர சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆயிட்டான். உடம்பு நல்ல சதை போட்டிருக்கு, சபன்னு நல்ல ஒரு பணக்கார கலை முகத்தில் வந்துருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பிறந்துருச்சு, நல்ல பெரிய காரு வீடு, பயங்கர வசதி ஆயிட்டான். இந்த மாற்றம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவாங்க. இது எப்படி நடந்ததுன்னா ஒரு பாட்டில் நடக்கல, 7 வருஷம். என்ன நடந்தது என்றால், அந்த நாகம் அவனை தீண்டி விட்டது. அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். யாரோ பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷ முறிவு கொடுத்த உடனே இவனுக்கு அது சரியானது மாத்திரம் இல்லை, இவனுக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இவனுக்கு முன்னாடி இருந்த நரம்பு தளர்ச்சி, சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு. இவன் போய் அந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கிற தமிழர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறான், என்ன சார் பாம்பு கடிச்சா அவன் செத்து தானே சார் போவான், ஏன்னா முன்னே விட நல்லா ஆயிட்டானே எப்படி? அவன் சொல்கிறான், விஷமும் அமுதும் ஒன்று தான். எது விஷமோ அதுவே அமுது, எது அமுதோ அதுவே விஷம். எந்த அளவுன்றது தாங்க மாற்றம். அந்த நாகம் உங்களை தீண்டுச்சுல்ல, அது உங்கள் மீது கருணை கொண்டு ரொம்ப கம்மியான அளவு நஞ்சு தான் கொடுத்துருக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்தே அந்த விஷம் தான். அந்த விஷத்திலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் மெடிசன். அத அந்த நாகமே கருணை கொண்டு உங்களுக்கு டோசேஜ் கொஞ்சம் ஏத்திருந்தது வச்சுங்க, நாகம் நேர பரலோகம் தான். சரியான டோசேஜ் கொடுத்ததுல முன்ன விட நீங்க நல்லா ஆயிட்டீங்க. இதுதான் கதைங்க, இதுக்கு மேல கதை இல்லை. ஆனா அந்த ஒரு லைன் இந்த கதையில நிக்குது, அமுதும் நஞ்சும் ஒன்று. எது அமுதோ அது நஞ்சு, எது நஞ்சோ அதுவே அமுது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமிர்தம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு, எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து. டோசேஜ் தான் வித்தியாசம். என்ன ஒருத்தன் அவமானப்படுத்தினா அது எனக்கு விஷமா? விஷம். என்ன ஒருத்தன் கேவலமா மதிச்சு நடந்தான், என்ன பார்த்து இதெல்லாம் பேச்சாளரா வந்து அப்படின்னு என்ன பார்த்து சிரிச்சான் ஒருத்தன். இத நீங்கெல்லாம் ஏமா வேலைக்கு வரீங்க, why are you troubling us அப்படின்னு ஆபீஸ்ல ஒருத்தன் கேட்டுட்டான். ஒரு ஆள் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான். அந்த பொண்ணு அவனை பார்த்து இலக்காரமா சிரிச்சு, நீ உன்னை கண்ணாடியில பார்த்திருக்கியா எப்போது அப்படின்னு கேட்டுருச்சு அந்த பொண்ணு. இந்த அவமானத்தை நாம எப்படி நினைக்கிறோம்? விஷம்னு நினைக்கிறோம். அதை நினைச்சு 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 உள்ள புதஞ்சு 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 அந்த அவமானத்திலேயே நாம கருகாம மீண்டு வரல. இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்னு வரோம்ல. அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து, எது அமிழ்தோ ரொம்ப ஆசை வச்சு அதிலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எதை அமிழ்தம் என்று நீ தேடி போனாயோ அது நஞ்சாகும், எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்லுகிற மாபெரும் விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கடான்னு இந்த கதை சொல்லுது நமக்கு. அது காதலாகட்டும், பாசமாகட்டும், பணமாகட்டும், அதிகாரமாகட்டும், பதவியாகட்டும், எதுவா இருந்தாலும் உனக்கு அது தேவை, இந்த மண்ணில் வாழ தேவை. ஆனா நிதானமா, கொஞ்சம் குறைவா. மாடரேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு இருக்கு, மாடரேஷன். நிதானமா இரு, ரொம்ப போயிடாதுடா தம்பி, கொஞ்சம் 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 கம்மி. ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாதுடா, ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாது. நீ ஏறி போற பாதையில் நீ வேகமா போற, சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு மேல போற. ஆனா நீ இறங்கி வரும்போது அவங்கள நீ சந்திச்சுதான்டா ஆகணும். நீ இறங்கி வரும்போது அவங்கள பார்க்கணும். அதனால கொஞ்சம் நிதானம். அப்போ எதை இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானத்தோடு கை கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது பேலன்ஸ்டா இருக்கும் என்பதுதான் இந்த கதை. அந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க, அதை வச்சு மொத்த வாழ்க்கையையும் வாழ்ந்து விட முடியும். அமிழ்துதான் நஞ்சு, நஞ்சுதான் அமிழ்து, இந்த ஒரு சொல்லை வைத்து மொத்த வாழ்க்கையையும் குறையின்றி வாழ்ந்து விட முடியும் என்றால் புத்தகங்கள் நமக்கு தருவது இதைத்தான் நண்பர்களே. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை புத்தகங்கள் சொல்லாது. எனக்கு ஒரு லோன் அடைக்க முடியலைங்க, நான் ஜெயமோகனை படிச்சா வழி கடமை கிடைக்காது, அவரை வந்து கட்ட போறாரு உங்க லோனை, நீங்க தான் உங்க லோனை கட்டணும். ஆனா ஒரு வார்த்தை, ஒரு வாசகத்தை, ஒரு கருத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு குரு முன்னால் பணிந்து நின்று உடையார் முன் இல்லார் போல, வள்ளுவர் அதைத்தான் சொல்றார், உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார். நீ பணிந்த அந்த புத்தகத்திலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டா இந்த வாழ்க்கையை நல்ல மண்ணில் நல்ல வண்ணம் நீ வாழ்ந்து முடியலாம் என்பதுதான்
இந்த குறளினுடைய பொருள். அதை படித்து நமக்கு என்னங்க, கையில எடுத்த உடனே தூக்கம் வருதுன்னா தூங்கு தம்பி தூங்கு. எனக்கு என்ன போச்சு, புத்தகத்துக்கு நஷ்டமா நீங்கள் படிக்காததால்? உங்களுக்கு நஷ்டம். கடையரே கல்லாதவர். அப்ப படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை, அந்த விருப்பத்தை, அந்த ஆசையை, அந்த தாகத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. அந்த எழுத்தாளருக்கு நன்மை வரும், ஆனால் எழுத்தாளன் தனக்கு நன்மை வர வேண்டும் என்று எழுதுபவன் அல்ல. புதுமைப்பித்தனை பத்தி சொன்னார் அவர். புதுமைப்பித்தனை பத்தி சொன்னாரு. புதுமைப்பித்தன் வாழ்ந்த காலத்தில் என்ன கொடுத்தது இந்த சமூகம்? புதுமைப்பித்தனுக்கு எதையும் கொடுக்கவில்லை. பிள்ளைக்கு சோறும் மருந்து கொடுக்க முடியல இங்க புதுமைப்பித்தனால. மகாகவி பாரதியை பற்றி சொன்னார். 39 ஆண்டு கால வாழ்க்கையில் என்ன கிடைத்தது பாரதிக்கு? அவர்கள் தங்களுக்காக அல்ல, இனி காலம் காலமாக வாழப்போகிற மக்களுக்காக தங்களினுடைய எழுத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கான புத்தகத்தை தேர்ந்தெடுங்கள். அந்த புத்தகத்தை எழுதியவனை உங்கள் ஆசான், உங்கள் குரு, உங்கள் ஆசிரியர் என்று கைகூப்பி தொழுது வணக்கமாக வாழ்க்கைக்கு தேவையானதை வாங்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மையுறும். அதுதான் உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு சின்ன 2 அடிகளுக்குள் வாழ்க்கையை வாழுகின்ற வித்தை இருக்கிறது. அதுதான் தமிழ், அதுதான் இலக்கியம். நன்றி, வணக்கம்.